வணக்கம் தமிழா. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்ல ஒரு டாப் லெவல் அப்டேட் வந்து இந்த முறை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அப்டேட் வந்து ரயில்வேல கொடுக்கவே இல்லை. என்ன அப்டேட்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏஎல்பி தேர்வுக்கு விண்ணப்பித்தவங்களுடைய வேலிட் அப்ளிகேஷன்ஸ் எவ்வளவு, ஓகேங்களா? கம்யூனிட்டி வைஸ் உங்களுக்கு தனித்தனியாகவே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நீங்க சிபிடி 2க்கு யாரெல்லாம் தகுதி பெற சொல்ற நீங்களே ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்க முடியும், ஓகேங்களா? அப்போ வேகன்சி அதே மாதிரி எவ்வளோ பேர் வேலிட் அப்ளிகேஷன்ஸ், ஓகேங்களா? இது வந்து ஒரு டீட்டெயிலாக கொடுக்குறோம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ ஆர்ஆர்பி ஏஎல்பி டாப் லெவல் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். சம்மரி ஆஃப் வேலிட் அப்ளிகேஷன். இது அஃபிஷியலாக ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்டில் அப்டேட் பண்ண தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே பாருங்க. ஸோ இதுதான் கொடுத்தாங்க, சம்மரி ஆஃப் வேலிட் அப்ளிகேஷன்ஸ் ஏஎல்பி தேர்வுக்கு, ஓகேங்களா? இப்போ சென்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல், ஓகே, யூஆர் வந்து பார்த்தீங்கன்னா 16,776 பேர், எஸ்சி வந்து 23,321 பேர், எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 2,431, ஓபிசி நான் கிரிமி லேயர் 23,308, இடபிள்யூஎஸ் வந்து 714, எக்ஸ் சர்வீஸ் அதுக்குள்ள ஒரு 190, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 66,550, ஓகேங்களா? மொத்தம் 66,550 வேலிட் அப்ளிகேஷன் நம்முடைய சென்னை ஜோன்ல இருந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? நம்ம வேகன்சி பார்ப்போம். ஓகே ஓகே அப்ளை பண்றது பார்த்தாச்சு. ஓகே, எவ்வளவு பேர் அப்ளை பண்ணான்னு தெரிஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ணும், வேகன்சியை பொறுத்து தான் அடுத்த லெவலுக்கு நமக்கு கூப்பிட போறாங்க, ஓகேங்களா? ஏன்னா எப்படி கூப்பிட போறாங்க பார்த்தீங்கன்னா, சிபி டூ, ஓகே, சிபி2க்கு எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ண போறாங்கன்னா, ஸோ சிபி2 ஒன்ல உள்ள நார்மலைஸ் மார்க்ஸை பேஸ் பண்ணி, மெரிட் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி, அதே மாதிரி கம்யூனிட்டி வைஸ் உள்ள டீட்டெயில்ஸ் பேஸ் பண்ணி தான் எடுக்க போறாங்க. இந்த சிபி2 வந்து எப்படி எடுக்க போறாங்கன்னா, கிட்டத்தட்ட வேகன்சியை பொறுத்து 15 டைம்ஸ், ஓகே, 15 டைம்ஸ் அப்படின்னா, ஸோ இங்கே வேகன்சி எவ்வளோக்கோ அதை 15 பேருக்குன்னு எவ்வளோ வருதோ அவ்வளோ பேர் என்ன பண்ண போறாங்க, சிபி2க்கு கூப்பிட போறாங்க. இது வந்து கொடுத்துருக்கு. இன்னொன்று, அதுக்கு அனைவருமே கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதுலயும் கண்டிப்பா என்ன மினிமம் அதை பாஸ் பெர்சன்டேஜ்னு ஒன்று இருக்குல்ல, அது கண்டிப்பா இருந்தாதான் அதுவுமே நம்ம அடுத்தது போக முடியும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ இடபிள்யூஎஸ் மொத்தம் 58 காலியிடங்கள் இருக்கு, ஓகேங்களா? அப்போ 58 காலியிடங்கள் அப்படின்னா, ஸோ இது 15 டைம்ஸ் போட்டால் நமக்கு எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 800 ப்ளஸ் கிட்ட வரும், 870 கிட்ட வருது, ஓகேங்களா? இப்போ 870னா மொத்தம் வேகன்சி எவ்வளோ தான் இருக்கு, ஓகேங்களா? மொத்தம் 58 தான், ஓகே. இப்போ 870 தான், ஆனால் அப்ளை பண்ணது எவ்வளோ, 716 பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ அப்ளை பண்ண அனைவருமே சிபி2க்கு போவாங்க. ஆனால் அதில் ஒரு என்ன முக்கியமான கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, அவங்க பாஸ் பெர்சன்டேஜ் எடுத்திருக்கணும், ஓகேவா? இடபிள்யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40% எடுத்திருக்கணும், ஓகே. இடபிள்யூஎஸ் எவ்வளோ, 40%. அப்போ 40% எவ்வளோ, ஏன்னா மொத்தம் 75 மார்க் தான். அப்போ 75ல் 40% எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 30 மார்க் கண்டிப்பாக அவங்க எடுத்திருக்கணும், ஓகே. அப்போதான் என்ன பண்ண முடியும், பாஸ் பெர்சன்டேஜில் வருவாங்க. அப்போ 30 மார்க் மேலே எடுத்தவங்க இடபிள்யூஎஸ்ல கன்ஃபார்மாக நீங்கள் என்ன பண்ணுங்க, சிபி2க்கு ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு வேற கண்டிப்பாக உங்களுக்கு என்னது மாற்று கருத்தில் 30 மார்க் மேலே வந்தால் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணலாம், சிபி2 நீ போயிட்டீங்க, இப்பயே தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி தான் எக்ஸ் சர்வீஸ் மேனும், ஓகே. எக்ஸ் சர்வீஸ் மொத்தம் 49 வேகன்சி தான். ஆனால் 194 பேர் மட்டும் தான் அப்ளை பண்ணிக்கலாம், ஓகே. அப்போ 49 15 டைம்ஸ் போட்டாலும் உங்களுக்கு அதிகமாக தான் வரும், ஓகேங்களா? அப்போ இந்த எக்ஸ் சர்வீஸ் மேனும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி பேஸ் பண்ணி எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகேவா? இப்போ ஜென்ரல் இடபிள்யூஎஸ் 40%னா 30 மார்க் எடுத்திருக்கணும். ஓபிசி அதே மாதிரி எஸ்சி இவங்க வந்து 30%, அதாவது 22.5 மார்க் எடுத்திருக்கணும். எஸ்டி வந்து 25%, ஓகேவா? அப்போ 25%னா 18.75 எடுத்துக்கணும். இது வந்து பாஸ் பர்சன்டேஜ், ஓகேங்களா? இது வந்து பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ ஹை மார்க் இருக்கோ அதை பொறுத்து தான் அங்கே வேகன்சி பொறுத்து எடுப்பாங்க, ஓகேங்களா? ஏன்னா இந்த மினிமம் மார்க் கண்டிப்பாக நம்ம எடுத்தாகணும். இந்த மினிமம் மார்க்கே இல்லை அப்படின்னா ஸோ நீங்கள் சிபி2 கண்டிப்பாக ப்ரிப்பேர் ஆகவே முடியாது. எந்த கம்யூனிட்டி தான் பரவாயில்ல, இந்த மினிமம் மார்க்ஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் இது பண்ண முடியாது, சிபி2 போக முடியாது, ஓகே. பாருங்க, இப்போ ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா 182 வேகன்சி இருக்கு. அப்ளை பண்ணவங்க எவ்வளோ, 16,776 தான். அப்போ இதன் மூலமா என்ன பண்ண போறாங்க, எவ்வளோ பேர் இப்போ சிபி2க்கு போவாங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,700, ஓகே. 2,700 ப்ளஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சிபி2க்கு போவாங்க. அப்போ பாருங்க, இங்கே மொத்தம் 16,000 தான். அப்போ மொத்தம் 2,700 போக போகிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேருக்கு ஒரு ஆள், அதாவது 6க்கு 1, ஓகே. 6:1 கிட்ட வர மாதிரி உங்களுக்கு இருக்கும், ஓகேங்களா? இப்போ எஸ்சியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இங்கே மோஸ்ட்லி காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, அதே பார்த்தீங்கன்னா ஓபிசி நான் கிரிமி லேயர் தான். ஏன்னா இங்கே வேகன்சி 105 தான் இருக்கு, ஓகே. எஸ்சிக்கு 105 தான், ஓபிசிக்கு 105 தான். ஆனால் அப்ளை பண்ணவங்களை பாருங்கவே, ஆனால் 23,321, ஓகேங்களா? அப்போ 105ஆவே இருந்தாலும் சிபி2க்கு எவ்வளோ போவாங்க, கிட்டத்தட்ட 15 தான்.
அப்போ 15 டைம்ஸ் போடும்போது எவ்வளோ கிட்டத்தட்ட 1575 வரும். அப்புறம் 1600 வச்சுக்கலாம். அப்போ 1600 நீங்க எவ்வளோ வருது 23,321 அப்ளிகேஷன் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு 15 டைம்ஸ்க்கு மேல இருக்கு. ஓகே. 15 பேருக்கு ஒரு ஆள் தான் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு. இதே மாதிரி தான் ஓபிசி வரும். 15 பேருக்கு ஒரு ஆள் வர மாதிரி உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இப்ப எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 43 வேகன்சி தான். ஆனா அப்ளை பண்ணது எவ்வளோ 2431 தான். அப்ப எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 645 பேர் கிட்ட 645 பேர்கிட்ட சிபி2 போக போறாங்க. அப்ப அவங்கள மொத்தம் அப்ளை பண்ணது 2431 தான். அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4க்கு 1. ஓகே. எஸ்டி லெவல்ல 4க்கு 1 உள்ள போவாங்க. ஓகேங்களா? இதை கரெக்டா பார்த்து வச்சுக்கோங்க. இப்ப இடபிள்யூஎஸும் எக்ஸ் சர்வீஸும் ப்ராப்ளமே இல்லை. நீங்க மினிமம் பெர்சன்டேஜ் மார்க் எடுத்தாலே நீங்க என்ன பண்ணது சிபி2 போன மாதிரி தான். இந்த மித்த 4 கேட்டகரி தான். அப்ப ஜென்ரல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6க்கு ஒரு ஆள் சிபி2 போக போறீங்க. எஸ்சியில வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்சியும் ஓபிசியும் பார்த்தீங்கன்னா 15ல ஒரு ஆள் உள்ள போக போறீங்க. எஸ்டியில 4ல ஒரு ஆள் உள்ள போக போறீங்க. இது வந்து அவங்க கொடுத்த வேலிட் அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த வேலிட் அப்ளிகேஷனும் சில பேர் பண்ண ஆப்ஷன்ஸ் இருப்பாங்க. நம்ம பொதுவாக தான் பார்த்துக்கிட்டு ஓகேவா. ஜென்ரலா இதுல எத்தனை பேர் எடுக்க போறாங்கன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படிங்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ எங்க மோஸ்ட்லி இப்போ வந்து காம்படிஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சியில தான் அதிகமா இருக்கு, ஓபிசி அதிகமா இருக்கு. ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா தான் இருக்கு. ஓகே. நார்மலா இந்த 6க்கு 1 தான் இருக்க மாதிரி இருக்கு. ஓகேவா. ஸோ அப்போ அப்ளை பண்ணதுக்கு வேகன்சி வச்சும் பார்க்கும்போது பார்த்தா நமக்கு இவ்வளவு தெரிஞ்சு அப்போ சிபி2க்கு ஸோ எப்படிலாம் போக போறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. இது வந்து அஃபிஷியல் வெப்சைட் வந்த ஒரு வேலிட் அப்ளிகேஷன்ஸ் ரிவைஸ்டு வேகன்சி பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ சிபி2க்கு யார் யாரெல்லாம் போக போறீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இடபிள்யூஎஸ் எக்ஸ் சர்வீஸ்மெண்ட் ப்ராப்ளமே இல்லை. மினிமம் ஸ்கோருக்கும் கண்டிப்பாக உள்ள போன மாதிரி தான் நீங்கள் சிபி2 நல்லா ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ மித்த உள்ள ஜோனலில் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய விஷயத்தில் நீங்கள் முன்னாடி போக வாய்ப்புகள் இருக்குது. அதை பொறுத்து நீங்கள் ஸோ நல்ல ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக. எனக்கு இவ்வளோ மார்க் இருந்தால் கண்டிப்பாக நான் போக முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா இப்போ சில போன டைம்லாம் பார்த்தா 30-32 கூட வந்துருந்துச்சு. ஸோ அது மாதிரி இந்த டைம் வரலாம். அதனால அதையும் எதிர்பார்த்துட்டு இருங்க. ஸோ எதையுமே நம்ம எக்ஸ்பெக்ட் தான் பண்ண முடியுமே தவிர கம்பல்சரி இதான் வரும் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஓகேங்களா. ஸோ எவ்வளோ மார்க் இருந்தால் ஒரு பாஸ் பர்சன்டேஜ் இருந்தாலே பரவாயில்ல. நீங்கள் வெயிட் பண்ணுங்க. நமக்கு அங்கே இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் சிபி2 போக முடியும். ஓகேங்களா. ஸோ இதே போன்று மேலும் ரயில்வே தொடர்பான அப்டேட்ஸ்களை பெற நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.